ஹலோ யூவர்ஸ், நண்பாமிஸ் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா திடீர்னு இந்த நேரத்தில் வீடியோ போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ் அப்புறம் உங்களுக்குலாம் ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டாமா? சொல்லணும்ல. நாளைக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம வீடியோ போடும்போது சொல்லுவோம். பட் இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் வரதுக்கு முன்னாடியே ஹாப்பி நியூ இயர் சொன்னால் தானே அது ஹாப்பி நியூ இயராக இருக்கும். அப்போ தானே வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா குரூப்பில் இருக்கிற இருந்து சரி, எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்ம ஒன்றுன்னா அனுப்புறதுக்கு பதிலாக இப்படி நம்ம வீடியோவை போட்டேன்னு வச்சுக்கிங்க, ஒட்டுமொத்த பேருக்கும் போய் சேர்ந்துடும். பார்த்தீங்களா? இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், நாளான்னைக்கு பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ என்றைக்கு பார்த்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டேன் அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம அண்ணன் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டான்ற திருப்தி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவே. ஸோ ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. வருஷ கடைசியில் ஒரு வீடியோவை போடும்போது நல்ல சந்தோஷமான வீடியோவை முடிப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் போட்ட வீடியோவில் சரி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம திருத்தணி சம்பவத்தை வச்சு போட்டிருந்தேன். அது ஒரு துக்க சம்பவம் தான், ஓகேங்களா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலி துக்க நாள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா இன்றைக்கி தான் இறந்த நாள். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி துக்க நாள் தான். பட் இருந்தாலும் இந்த துக்க நாள் இன்னையோடு முடியுது, நாளையிலேருந்து சந்தோஷமான நாள் பிறக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்க தான். ஸோ இது உங்களோட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. அதனால் அதில் வருத்தப்படுறதுக்கோ பெருசாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பட் நம்ம இந்த வருஷம் என்னமெல்லாம் பண்ணோம், என்ன மாதிரிலாம் அனுபவித்தோம், எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டோம் அப்படின்றது ஒவ்வொருத்தனுக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவங்கவுங்க பர்சனலாக பல வகையில் கஷ்டப்பட்டுருக்கோம். இது எல்லாமே மாறணும், இதெல்லாமே மாறி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். பட் அந்த வருஷம் வரும்போது அது ஹாப்பியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது அந்த இயர் எண்டில் பார்க்கும்போது தான் அந்த மக்களுக்கு தெரியும். என்னையா நீ ஹாப்பி நியூ இயர் சொல்லி இப்போ வீடியோக்காக இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் பெருசாக உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே புட்டுலாம் வைக்க போகிறதில்ல, அதேமாதிரி பெருசாக எதுவும் டீகோட்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு என்ன மாதிரியான ஹாப்பினஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ப்ளஸ் நான் ஏன்ப்பா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அவர்களுக்கும் சில விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் எப்போல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானோ அப்போ அவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துணை தேவை, ஒரு ஆறுதல் தேவை. அது ஒன்று தன்னுடைய குடும்பமாக இருக்கும், பொண்டாட்டி புள்ள குட்டி, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தம், இல்லைன்னா நண்பர்கள், இல்லைன்னா கூட பிறந்தவர்கள், இல்லைன்னா பங்காளி அங்காளி, இப்படி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. பட் அதுதான் உண்மையும் கூட. அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். பட் என்னோடய லைஃப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப 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 ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு மனிதன் தனிமையாக இருந்தால் எந்த அளவுக்கு அவனுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றது இந்த 2-3 வருடங்களாக நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மனுஷன் தனிமையாக இருக்கிறது மேட்ரு கிடையாது, எல்லாருமே இருந்து ஒருத்தன் தனிமையாக இருக்காமல் பாருங்கள், அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வருஷம் பெரிய லெவலில் குறைஞ்சது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2022 மிகப்பெரிய லெவலில் எனக்கு பாதிப்பு. 2023 ஒரு இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்பையும் ஒரு மனுஷன் மைண்டெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பையும் இந்த யூடியூப்லாம் இருந்துச்சு. ஆனால் யூடியூப்பில் பெருசாக யாரும் என்னை பெருசாக கண்டுக்கலை. நான் போடுற வீடியோஸ்லாம் பெருசாக ஒன்றும் போகலை. அப்போ இந்த 2023 தான் தளபதி எனக்கு கை கொடுத்தார். எப்படி தளபதி எனக்கு கை கொடுத்தார்? தளபதியாக கை கொடுத்தாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. தளபதியோடைய அந்த படம், லியோ படம் இருக்குது பார்த்திங்களா, நாரடி சாங், அதை எடுத்து அந்த ராஜேஸ்வரி அக்காவுக்கு நம்ம ரிப்ளை போட ஆரம்பித்தப்போ தான், தம்பிகள் நீங்கள் எல்லோரும் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிங்க. அப்போ தான் இப்படி ஒரு அண்ணன் இங்கே இருக்காருப்பா, யாருப்பா இவர், தளபதிக்காக இவ்வளோ ஹார்ஸாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்னை திரும்பி பார்த்து கொண்டாட ஆரம்பித்த நாள் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் தனிமை அப்படின்றது பெருமளவில் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. லியோ படம் போக ஆரம்பிச்சது. லியோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ திருப்பி தளபதி கை கொடுக்குறாரு. நீ ஏன்பா தம்பி கவலைப்படுற, அதெல்லாம் போடாத, நான் இருக்கேன், உள்ளே இறங்க பாரு, அரசியலுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லி தளபதி உள்ளே இறங்கினார். நமக்கு அப்பாடா அப்படின்னாச்சு. ஒரு சைடு என்னென்னா, நம்ம சேனல் வளர்ந்துக்கிட்டு இருந்து தப்பு நின்று போயிருமே அப்படின்னு ஒரு சைடு ஒரு பயம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மன நிம்மதியும் இனி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்களாம் பார்த்தா தானே, நீங்களாம் கமெண்ட் போடும்போது நீங்களாம் எனக்கு அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் போயிருமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம்.
ஆனால் தளபதி அதுக்கு வழி கொடுக்காம, நான் அரசியல் களத்தில் வரேன் தம்பி, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அவர் இறங்கினார். தளபதி இறங்கும்போது நம்மளும் அப்படியே கூட இறங்குறோம். அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய ஆதரவுகள் வந்து பெருகிக்கிட்டே வருது, பெரிய லெவலில் அன்பு வருது. நீங்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்னை வந்து ரொம்ப கொண்டாடுறீங்க. நான் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி ஒரு சேனலை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற வந்து நம்பிக்கை எனக்கே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா என்னடா பண்ணுறது, இந்த யூடியூப்னு சும்மா ஆரம்பித்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோமே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன், என்னை இவ்வளோ பேருக்கு தெரியுது, என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கொண்டாடுறீங்க, உரிமையாக இருக்கிறீங்க. தளபதிக்காக தான் நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சாலும் தளபதியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேசிக்கிறீங்களோ அதே அதில் கொஞ்சோண்டு, அதில் 1% 2% என் மேலே காட்டுறீங்க அப்படின்ற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 மதிப்புக்குரியது. அதை நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி. நான் தான் சொன்ன மாதிரி தனிமையில் இருப்பவருக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சொந்தம் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், புரியுதுங்களா, மிகப்பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் தனிமையாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நான் சொன்னேன். ஸோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தளபதி கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் தளபதி வாழ்க்கையில் எப்போல்லாம் வந்து ஒரு டவுன் வருதோ அப்போல்லாம் நமக்கு ஒரு டவுன் வரும். தளபதி திருப்பி எப்போ பூமாக வருவாரோ அப்போல்லாம் நமக்கு ஒரு பூம் வரும். இதை நான் நிறையா வாட்டி நோட்டிஃபை பண்ணிகிட்டே வந்திருக்கேன் என்னுடைய சின்ன வயசில் வந்து பல இடங்களில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தளபதி கட்சி ஆரம்பித்து அப்படி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அவருக்கு ஒரு மார்ச் ஏப்ரல்லேருந்து கட்சி கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி செம்மையாக போச்சு. எனக்கு இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல்லேருந்து டேக் ஆஃப் ஆகி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சடனாக பிரேக்கு செப்டம்பரில் எனக்கு விழுகுது, சத்தியமாக சொல்கிறேன், வேலை போச்சு. செப்டம்பரில் எனக்கு வேலை போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம், தளபதிக்கு மிகப்பெரிய செக்கு விழுது. ஆனால் ஒன்று, எனக்கு வேலை போகுது, கரூர் சம்பவம் நடக்குது, வேலை இல்லாத அந்த 1.5 மாதம் நான் வந்து தளபதிக்காக செம்மையாக பேசுகிறேன், புரியுதுங்களா. என்னை வந்து எல்லோரும் அப்போ தான் வந்து இன்னும் கொண்டாட ஆரம்பிக்கிறீங்க. தேங்க்ஸ் டு அந்த வேலை போனதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் வேலையில் இருந்ததுன்னா கரூர் சம்பவத்துக்காக என்னால் பெருசாக பேசியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் அந்த நேரத்தில் எனக்கு வேலை போனது ஒரு வேலை நல்லது தான். ஆனால் வேலை போயிருச்சேன்னு உள்ளுக்குள்ள பயம், ஐயோ இன்னொரு வேலை எப்படா கிடைக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி வேலை வந்து நவம்பர் மாதம் கிடைக்குது. அக்டோபர் மாதம் கரூர் சம்பவத்தெல்லாம் முடிச்சுவிட்டு தளபதி திருப்பியும் அப்படியே ஃபீல்டில் ஏறுறாரு. ஸோ நமக்கு வேலை கிடச்சி இப்படி போகுது. ஸோ இந்த ஒரு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, என்னன்னு தெரில, பூர்வ பந்தமாக பூர்வ ஜென்ம பந்தமானு தெரியல. தளபதிக்கு மேலே நமக்கு, தளபதிக்கு என்னெல்லாம் எப்போல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்போ நம்ம நல்ல விஷயம் நடக்குது, தளபதி எப்போல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறார் அப்போ நமக்கும் டவுன் ஆகுது. இப்படி தான் போய்கிட்டு இருந்துக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போ தளபதி வந்து பயங்கர பேக் டு த ஃபார்மில் செம்மையாக போயிட்டுருக்காரு. இப்போ நானும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த விஷயங்கள்லாம் முடித்து ஃபஸ்ட்டு என்னோடய மீட்டப் ஒன்று வச்சு இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பல யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கான பல திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து மண்டைக்குள்ளே போயிட்டு அதற்கான வேலையை வந்து எப்படி பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. பட் ஆண்டவன் வந்து அதுக்கான நேரத்தை சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஆட்களையும் கூட சேர்த்து செய்வார் அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். இந்த ஜாதகம் விதி அது இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க, பட் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது, நம்பி தான் ஆகணும். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி படும்போது தான் புரியும், பட்டவனுக்கு தான் புரியும் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஸோ எப்படியோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தட்டு தடுமாறி முட்டி மோதி ஓரளவுக்கு அப்பாடா அப்படின்ற அளவுக்கு முடிச்சாச்சு. இனி 2026 எப்படி இருக்க போகுது தெரியாது. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப்பில் என்ன வேணால் எப்போ வேணால் வரலாம். பட் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருங்க, துவண்டு போயிடாதீங்க. துவண்டு போகிறதும் மீண்டு வர்றதும் தான் மனிதனோட வாழ்க்கை. நான் துவண்டு போயிருக்கேன், எத்தனையோ வாட்டி துவண்டு போயிருக்கேன், எத்தனையோ வாட்டி என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் இது எதுக்கு, தேவையே இல்லையே, போயிடலாமே, நமக்கு யார் இருக்கா அப்படின்னு நினச்சி பல வாட்டி நொந்து நூலாக போயிருக்கேன். அதெல்லாம் மீறி அப்படி கிடையாது. நீ இங்கே இருக்கேன்னா உனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஆண்டவன் ஏதோ உனக்காக ஒன்று வச்சுருக்கான். அது நல்லதா கெட்டதா எப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் நீ நல்ல நோக்கத்தோடு செயல்படு, உன்னுடைய எண்ணம் நல்லபடியாக செயல்படட்டும். நீ அந்த பாதையில் போ, உனக்கான பாதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். கஷ்டம்தான், சில பேருக்கு டக்குன்னு நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் போதே நடந்துடும், சில பேருக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதான் நடக்கும், சில பேருக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம 2வது கேட்டகரியோ 3வது கேட்டகரியோ முயற்சிப்போம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நம்
இலக்கை எட்டும் வரை அப்படின்றத இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். நீங்களும் எல்லா துன்பங்களிலிருந்து வெளியில் வந்து இனி வரப்போகிற காலங்களில் சந்தோஷத்தோடு அவரவர் குடும்பத்தோடு உங்கள் எப்படி சொல்கிறது உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய என்ன சொல்கிறது மனமார்ந்த பிரார்த்தனைகளையும் நான் இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா டிவிக்கே ஃபேமிலி அதை நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய தம்பிகள் தங்கைகள் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா இப்படி வேணா வச்சுக்கோங்க, இப்படி தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த அன்பும் பேராதரும் மேலும் மேலும் கொடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய லெவலில் எனக்கு இந்த சப்போர்ட்டை நீங்கள் இனி கொடுக்கணும், இனி வரப்போகிற காலங்களில் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அனதர் வீடியோ அடுத்த வருஷம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பை பை, டேக் கேர். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.